வணக்கம். இந்த தொகுப்பில் தோல், வாய், நாக்கு நோய் நீங்கும் கோவில் பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம். ஒரு சமயம் கைலாயத்தில் ஒருமுறை சிவனும் பார்வதியும் பகடை விளையாடி கொண்டிருந்த போது அங்கு திருமால் வந்தார். விளையாட்டுக்கு நடுவராக இருந்து வெற்றி பெற்றது யார் என்று சொல்லும் பொறுப்பை ஏற்றார். விளையாட்டில் பார்வதி தேவியே வென்றார். ஆனால் போட்டியில் சிவன் வென்றதாக கூறிவிட்டார். தன் சகோதரரே இப்படி சொல்லிவிட்டாரே என வருத்தமடைந்த பார்வதி, கடவுளாக இருந்தாலும் பொய் பேசினால் அவர் அதற்குரிய தண்டனையை அடைந்தே தீர வேண்டும் என்பதன் அடிப்படையில் தவறான தீர்ப்பு வழங்கிய திருமாலுக்கு பிளவுபட்ட நாக்குடன் பாபாக மாறும்படி சபித்தாள். சாப விமோச்சனமாக பூலோகத்தில் முக்தி தலமாக விளங்கும் காஞ்சிபுரம் சென்று சிவனை பூஜித்தால் சாபம் நீங்கும் என்றும் கூறினார்கள். பிளவுபட்ட நாக்கு ஒன்றாக்கி பாம்பு வடிவம் வரையும் என்றாள். அதன்படி திருமாலும் காஞ்சிபுரத்தில் சிவனை வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றார். அவரே ஆனந்த பத்மநாபர் என்னும் திருநாமத்துடன் சயன கோலத்தில் லக்ஷ்மி தாயாருடன் அருள் பாலிக்கிறார். சிவன் லிங்க வடிவில் மகா காளேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் விளங்குகிறார். மூவரும் ஒரே சந்நிதியில் காட்சி தருவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த கோவில். விநாயகரும் முருகரும் சந்நிதியின் இருபுறங்கள் வீற்றிருக்கின்றனர். காஞ்சிபுரத்தில் உள்ள நவகிரக தலங்களில் இது கேதுவுக்குரிய கோவிலாக திகழ்கிறது. பூமியில் புதையுண்டு கிடக்க இக்கோயிலை பல ஆண்டுகளுக்கு முன்பு காஞ்சி பெரியவர் புதுப்பித்து திருப்பணி செய்தாராம். பல முறை அவர் வழிபட்டதோடு பக்தர்களுக்கு ஆசியும் அளித்துள்ளார். காஞ்சி காமகோடி பீடத்தில் கட்டுப்பாட்டின் கீழ் கோயில் செயல்படுகிறது. இது பாம்பு தொடர்பான கோயில் என்பதால் தோல், வாய், நாக்கு தொடர்பான நோயுள்ளவர்கள், அடிக்கடி தொண்டையில் வலி வந்து பேச சிரமப்படுபவர்கள் நோய் நீங்க ஆனந்த பத்மநாபரை வேண்டலாம். நன்றி.